எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லைன்னா இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் வந்து என்னன்னா 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்காராம். 2 பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணுங்கிற. இன்னொருத்தர் என்னன்னா ஒருத்தர் வந்து இங்கேருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பிள்ளை லவ் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பிள்ளையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தோனேசியாவுக்கு வந்துக்கிறாரு. அங்கேயும் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அந்த 3ல் எதை சூஸ் பண்ணி என்னோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகணும்னு கேட்குறாரு. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி மல்டிப்புளாக ஓட்டுறது இது எல்லாமே வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது. இப்போ குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவருக்கு 2 கல்யாணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் 2 உறவுகள் நிச்சயமாக வந்துடும். இல்லை சார் நான் வந்து ரொம்ப தங்கமானவேன்னா வரும், மெதுவாக வரும். ஓகேங்களா? அடுத்து அதே ஜாதகத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க மனைவிக்கும் 2 உறவு இருக்கும் இல்லைன்னா வரும். அப்போ நான் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம் நோண்டாதீங்க, ஏன்னா தப்பாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாக இருக்குது, பரிவர்த்தனையாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் உங்களுக்கு எதுவும் ஒரு 2 கல்யாணமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன கடைசி வரைக்கும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா என் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, இல்லைன்னா விடோவாக இருந்தாங்க, நான் வந்து மறுதிருமணம் பண்ணிட்டேன்றப்போ அவங்க மனைவிக்கு அப்போ அவர் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது, மீதி எல்லா கிரகம் நல்லா இருக்குது, ஆனால் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் மட்டும் வக்ரம் பரிவர்த்தனை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா மனைவிக்கு 2 திருமணம். அப்போ இவருக்கு அடுத்து இன்னொரு திருமணம் ஆகணும்னு அவசியம் இல்லை, இவருக்கு முன்னாலே ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஆல்ரெடி செகண்ட் ஒய்ஃபாக கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஜாதத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கும். அப்போ இந்த பெண்ணுடைய கணவனுக்கு 2 திருமணம்.